அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ ஷானி ஹபீபிஹி தஅலீம தக்பீர மக்பிர வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. வ மா தௌஃபீகு இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி தக்கின்னி மின்ஹுமா நஸீது வ அல்லிம்னி மின்ஹுமா ஜஹில்து. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி இன்னி மையித்துன் வ இன்னக ஹய்யுன் யா ரப்பி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி ஸித்னி இல்மா. புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழிக்கு வர இருக்கும், இன்னும் வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும், தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும், வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும், அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஒரு ஜும்மா மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை நம்மை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய நபர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லது சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனிதனை படைச்சு அந்த மனிதன் எப்படி வாழ்ந்தா சிறந்தது, எப்படி வாழலாம், எப்படி வாழக்கூடாது என்பதாக நமக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறான். எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்க்கு பிடிக்கும், எப்படி வாழ்ந்தால் மக்கள் நம்ம விரும்புவாங்க, எப்படி வாழக்கூடாது என்பதை எல்லாமே அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். அந்த அடிப்படையில் நம்ம எப்படி வாழலாம், உலகத்தில் நம்ம யாரை பார்த்து வாழ்கிறோம்னு சொன்னால், உலகத்தில் சில சினிமா நட்சத்திரங்களை பார்த்து, கிரிக்கெட் வீரர்களை பார்த்து யாராவது ஏதாவது பண்ணிட்டா அவன் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவனை பின்பற்றி வாழக்கூடிய சூழ்நிலை இப்போ அதிகமாக நம்ம பார்க்குறோம். ஒரு சினிமா நட்சத்திரம் ஒரு தாடி வச்சா நம்ம தாடி வைக்கிறோம், அவன் என்ன மாதிரி முடி வெட்டானோ அந்த மாதிரி முடி வெட்டுறோம், அவன் வாங்கின பைக்கு, அவன் வாங்கின காரு, இந்த மாதிரி மனிதர்கள் அழியக்கூடிய உலகத்துல அழியக்கூடிய நபர்களை பின்பற்றி வாழ்றாங்க. நம்ம யாரை பின்பற்றணும், யாரை மதிக்கணும்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், லக்கத் ஜாக்கும் ரசூலுல்லாஹி ஃபீ உஸ்வத்தின் ஹஸனா. நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரோல் மாடல், அழகிய முன்மாதிரி வச்சிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்படி அந்த குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இன்னக்கல் அலா ஹுலுகின் அலீம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறாங்க, எனவே அவங்கள பின்பற்றுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது அல்லாம நம்ம யாரை பின்பற்றணும்னு சொன்னா, இமாமுனா கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ்ஸலாஹு அஜீஸ் அவங்க சொல்றாங்க, ஒரு 12 குணம் யாருக்கிட்ட இந்த 12 குணம் ஒன்று சேர்ந்து இருக்குமோ அவங்களை இங்க பின்பற்ற தகுதியான நபர் என்பதாக சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு 12 குணம் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களை நீங்க தாராளமா பின்பற்றலாம். 12 குணம் ஒருத்தர்கிட்ட இருக்குது, அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொன்னா அவர் பின்பற்றக்கூடிய அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிட்டாரு, பின்பற்றக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்துட்டாரு, அல்லாஹ் அவர் அந்தஸ்து உயர்த்தி வச்சிருக்கான் என்பதாக கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ்ஸலாஹு அஜீஸ் சொல்லி காட்டாங்க. அந்த 12 குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 12 குணத்தை பிரிச்சு காட்டுறாங்க. அது முதல்ல 2 குணம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அது அடுத்த 2 குணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொந்தமான 2 குணம், அதுக்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 2 குணம் சொந்தம், அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து 2 குணம், அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து 2 குணம், கடைசியா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவங்கள்ட்ட இருந்து 2 குணம்.
இப்ப மொத்தம் 6 நபர்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து 2, ஸல்லல்லாஹு 2, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்து 2 குணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து 2 குணம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து 2 குணம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து 2 குணம், மொத்தம் 6 பேர்கிட்ட இருந்து 6, 2, 12. இந்த 12 குணம் ஒரே நபர்கிட்ட சேர்ந்து இருந்துச்சு சொன்னா அவங்க நீங்க பின்பற்றக்கூடியவர்கள், அவங்கள நீங்க தாராளமா பின்பற்றலாம் என்பதாக கௌசுல் ஆலம் சொல்லி காட்டுறாங்க. அப்படி என்ன 12 குணம்? முதல்ல அல்லாஹ்ட்ட இருந்து வருவோம். அல்லாஹ்ட்ட இருந்து 2 குணம் நம்மள்ட்ட இருக்கணுமா? எல்லா குணமே அல்லாஹ்ட்ட இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், என்னுடைய குணத்தை நீங்க பின்பற்றுங்க. அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. குறிப்பா அல்லாஹ்ட்ட 2 குணம் நம்ம எல்லாத்துக்குமே வேணும். ஒண்ணு சத்தார், இன்னொன்னு கஃபார், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். இன்னொரு குணம் பாவங்களை மறைக்கக்கூடியவன். இந்த குணம் நம்மள்ட்ட வேணும் அவசியமா. மற்றவங்க செய்யற பாவத்தை நம்ம மறைச்சிடணும், அதுக்கப்புறம் மன்னிச்சிடணும். மறக்கிறதும் மன்னிக்கிறதும் அல்லாஹ்வோட குணம். அந்த குணம் நீங்க வாழ்க்கையில பின்பற்றுங்க, நீங்க மக்கள் உங்களை பின்பற்றக்கூடிய தகுதி அல்லாஹ் அவங்க கொடுத்துருவான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. சாதாரணமாகவே மற்றவங்க பத்தி புறம் பேசுறது, மற்றவங்க குறையில நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லி காட்டுறது, மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றது, அப்படியே 10 பேர் ஃபோன் பண்ணி சொல்றது, 4 பேர்ட்ட சிரிச்சு பேசுறது, இது பேசுறதுல இன்பமா சுவையா தான் இருக்கும். பேச பேச ஆர்வமா இருக்கும். நம்ம ஒண்ணு பேசுவோம், அவன் ஒண்ணு சொல்லுவான், நல்லதா இருக்கும். ஆனா அதனுடைய வேதனைகள் துன்புறுத்தும் அதாப பார்த்தோன்னு சொன்னா ரொம்ப கடுமையா இருக்கும். அதனால மத்தவங்க பாவத்தை மன்னிச்சிடணும், மத்தவங்கள்ட்ட இருந்து மறைச்சிடலாம். இவன் அப்படி செஞ்சானே அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படிலாம் செய்யலப்பா, சூழ்நிலை ஏதோ அப்படின்னு நம்ம மறைச்சிடணும். அல்லாஹ் யாருக்கு என்ன தண்டனை வச்சிருக்கலாம், யார் எந்த அந்தஸ்து வைத்தோ நமக்கு தெரியாது. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். நம்மளும் மத்தவங்க பாவத்தை மன்னிச்சிடணும். மன் சத்ரல்லா முஸ்லீம், அது ஹதீஸ் சொல்றாங்க, யார் ஒரு முஸ்லீமுடைய குறை யார் உலகத்துல மறைக்கிறாங்களோ அவங்களுடைய குறை அல்லாஹ்தால மறுமையில மறைச்சிடுவானா. ஒருத்தர் நம்மள்ட்ட குறை ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு, அதை வெளிப்படுத்தாம நம்ம மறைச்சிட்டோன்னு சொன்னா அல்லாஹ் நம்முடைய குறையை மறுமையில வெளிப்படுத்த மாட்டான். எல்லார் முன்னாலையும், எல்லா சமூகத்துக்கு முன்னாலையும் மாஸ்டர் மைதானத்தை அல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது நம்ம பாவத்தை அல்லாஹ் மறைச்சிடுவான். ஏன்னா உலகத்துல நீங்க யாருடைய பாவத்தை மன்னிச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்க, அதன் காரணமா நம்ம பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. மிகப்பெரிய ஞானி சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எனக்கு ஆப்ஷன் கொடுத்தா ஆப்ஷன் கொடுக்க மாட்டான். அப்படி ஒருவேளை எனக்கு ஆப்ஷன் கொடுக்குறான், என்ன ஆப்ஷன் சொன்னா, நீங்க செஞ்ச பாவத்துக்கு விசாரணை, நீதி விசாரணை உங்க அம்மா செய்யட்டமா இல்ல அல்லாஹ் செய்யட்டமான்னு கேட்டா, நான் அம்மா விட அல்லாஹ் தான் தேர்ந்தெடுப்பேன் என்பதாக சொல்லி காட்டாங்க. உலகத்துல தாயை விட அதிக பாசம் ஒரு குழந்தை மேல யாருமே வைக்க முடியாது. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், என்ன அசிங்கம் பண்ணாலும் தூக்கி வாரி கொஞ்சுவா தாய். அந்த அளவுக்கு தாயுடைய பாசம் எல்லையற்றது, அளவிட முடியாத பாசம். ஆனா அந்த தாய் உங்கள்கிட்ட விசாரணை செய்யட்டுமான்னு கேட்டா, சுஃபியான சொல்லி சொல்லுவாங்கன்னா, வேணாம், என் பாவம் என் தாய்க்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா என் தாய் என்னை வெறுத்துருவா, அல்லாஹ் விசாரணை செய்யட்டும், ஏன்னா அல்லாஹ் கஃபார் மன்னிக்கக்கூடிய என்பதாக சொல்லி காட்டுறாங்க. நம்ம பாவத்தை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். நினைச்சு பாருங்களா, நம்ம செஞ்ச பாவத்தை அல்லாஹ் காலையில எஞ்சி நோட்டீஸ் போட்டு இப்படி போட்டுருவான்னு சொன்ன நினைச்சு பாருங்க. நம்ம கூட நண்பர் பழக மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம வெறுத்துருவோம், நம்ம மனைவி நம்ம கூட வாழ மாட்டா, எல்லாம் வெறுத்துருவாங்க. எல்லாருமே, என்னை முதற்கொண்டு சொல்றேன், எல்லாரும் அடிப்படையில ஏதாவது பாவம் செஞ்சுதான் இருப்பாங்க. வெறுக்கத்தக்க பாவங்க, அருவருப்பான பாவங்க செய்யக்கூடியவங்களாதான் மனுஷன் இருக்கிறான். அல்லாஹ் மனிதனை படைத்ததின் அமைப்பே அப்படிதான், பாவம் செய்யக்கூடிய நல்லா படைச்சிருக்கிறான். அதுல சிறந்த யார் சொன்னா தௌபா செஞ்சு மீண்டும், அதுதான் அல்ல மனிதன் சிறந்தவன். இப்ப நம்ம பாவத்தை எல்லாம் மறைச்சு வச்சிருக்க, ஒரு வெளிப்படுத்தலாம்னு சொன்னா நம்மள்ட்ட பழகத்துக்கே யோசிப்பாங்க, இவன் இப்படிப்பட்ட மோசமானவனா அப்படின்னு. வெளியில ஆள் நீட்டா இருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருப்பாங்க, பார்க்கறது கண்ணியமா பவ்யமா பேசுவாங்க. நான் பாவங்கள் எல்லாருமே செய்யக்கூடியதான். அந்த பாவத்தை நீங்க மன்னிச்சிடணும், இன்னொன்னு மறந்துடணும். இப்படி மன்னிச்சு மறக்கிறது இது அல்லாஹ்வோட குணம் என்பதாக சொல்லி காட்டாங்க. ஒரு தடவை ஐஷா ரலியல்லாஹு இன்னொரு நபரோட இட்டுக்கட்டு பேசப்பட்டாங்க, அவதூறா பேசப்பட்டாங்க. அப்போ அதுல மிக்தார் ரலியல்லாஹு அவங்களும் சம்மந்தப்பட்டாங்க, அவங்களும் பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ அவங்கள்ட்ட இருந்து உதவி தொகை அபூபக்கர் கொடுத்துட்டே வந்தாங்க. மாசம் ஒரு அன்பளிப்பு, ஒரு உதவி, ஒரு தர்மம் சதக்கா செஞ்சுட்டே வந்தாங்க. எப்போ தன்னுடைய மகளான ஐஷா விட்டு கட்டினாங்களோ அந்த உதவி தொகை நிறுத்திட்டாங்க. உடனே அல்லாஹ்ல ஆயத்து இறக்கிட்டான், அல்லாஹ் துஹிப்பூன யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்க விரும்பலையா அப்படின்னு அல்லாஹ் ஆயத்து இறக்கிட்டான். நீங்க செய்யற உதவி உங்களை அல்லாஹ் மன்னிப்பான், எனவே அதையே நீங்க விட்டுட்டீங்க என்பதை அல்லாஹ் கேட்கிறான். எனவே மத்தவங்க குறையை மன்னிக்கிறது, மறக்கிறது அல்லாஹ்வோட குணம். இந்த 2 குணம் உங்கள்கிட்ட வேணும் என்பதாக கௌசுல் ஆலம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 குணத்தை நீங்க எடுத்துங்க என்பதாக சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த குணமே, மொத்த குணத்தோட உருவமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனா குல்குஹு அல் குர்ஆன், அவங்க குர்ஆனுடைய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து காமிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பா அவங்க 2 குணம் நமக்கு வேணும். ஒண்ணு ஷஃபக்கத்து, இன்னொன்னு ரஹமத்து, அன்பு, இன்னொன்னு கருணை. இந்த 2ம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எடுத்துட்டீங்க சொன்னா மக்கள் உங்களை பின்பற்றக்கூடிய நிலைக்கு நீங்க ஆயிடுவீங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமாட தோற்ற உருவம், எல்லா நபிமாட அந்தஸ்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆற்றல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய
துணிவு சலாசம் இருந்துச்சு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலிமை சலாசம் இருந்துச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அற்புதம் சலாசம் இருந்துச்சு, எல்லா நபிமாரோட குணமும் சலாசம் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்றான்? இன்னக லஅலா குதுகின் அதீம், உங்களை மகத்தான குணத்தின் மீது படைச்சிருக்கேன்னு சொல்றான். எல்லா ஆற்றலும் எல்லா வலிமையும் எல்லா அந்தஸ்தும் சலாசம் இருந்தும் ஆனா அல்லாஹ் புகழ்றது அந்த குணத்தை வச்சுதான் அல்லாஹ் புகழ்றான். எனவே அந்த குணம், அந்த ஷஃபக்கத் அன்பு என்று, அந்த அன்பு என்ற குணம் உங்களுக்கு வேணும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. சலாசமுக்கு எவ்வளவு நம்ம உம்மத் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு தடவை சலாசம் சஹாபாக்கள்ல சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருந்தான். ஒண்ணு, உங்க உம்மத்துல 3ல 2 பேர் ஃபுல்லா கேள்வி கணக்கு அதாபு எதுவுமே இல்லாம டைரக்டா சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தான். 3ல 2 பங்கு, எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, எந்த விசாரணையும் கிடையாது, எந்த தண்டனை கிடையாது, ஸ்ட்ரைட்டா சொர்க்கம் போயிடலாம். அது வேணுமா? அல்லது உங்களுக்கு சிபாரிசு ஷஃபா செய்யக்கூடிய தன்மை வேணுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். ஒண்ணு 3ல 1 பங்கு, 3ல 2 பங்கு டோட்டலா சொர்க்கம் போயிடலாம், அது வேணுமா நாயகமே? இல்ல நீங்க ஷஃபாத் பரிந்துரை தேர்ந்தெடுத்துக்கிறீங்களா என்பதை அல்லாஹ் கேட்டான் என்பதாக சஹாபாக்கள் சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கறாங்க, ஃபிதாக்கா உம்மி வபி, நாயகமே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க எதை தேர்ந்தெடுத்தீங்க என்பதாக கேட்கறாங்க. சலாசம் சொல்றாங்க, இஹ்தர்து ஷஃபா, நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்தேன் என்பதாக சொல்றாங்க. ஏன்னா 3 பங்கு சொர்க்கம் போயிடுவாங்க, 1 பங்கு நரகத்து போயிடுவாங்க இல்லையா? அந்த 1 பங்கு நரகத்து போவதை நான் விரும்பல, என்னுடைய ஷஃபாத்தை வச்சு நான் எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவேன். அப்படி ஒருவேளை நான் ஷஃபா 3ல 2 பேரு சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னா மீதியில 1 பங்கை ஷஃபாத்து செய்யக்கூடிய அந்த உரிமை நான் இழந்துடுவேன். எனவே நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்து என்பதாக சலாஸ் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், லகஜாக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்கள்கிட்ட ஒரு ரசூல் வந்திருக்காரு, எப்படிப்பட்ட தெரியுமா? அசீஸ் அனைத்தும் அலிஹிம், அதாவது நீங்க கஷ்டப்படுறத அவங்க விரும்ப மாட்டாங்களாம், நம்ம கஷ்டப்படுறத சலாசம் விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ரசூல் அல்லாஹ் உங்க அனுப்பிச்சிருக்கான், அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மகத்துவமிக்க ரசூல் உங்க மீது அன்பு வச்சிருக்காரு என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டான். சலாசலம் அவ்வளவு பாசம் நம்ம மீது வச்சிருந்தாங்க. சலாசம் அன்பை சொல்லிக்கிட்டே போலாம். உம்மு சல்மா ரலியல்லாஹு வீட்டுல சலாசம் இருக்கிறாங்க, ஹசன் ஹுசைன் கூட விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. திடீர்னு சலாசம் சோகம் ஆயிட்டாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கறாங்க, நாயகமே இவ்வளவு நாள் சிரிச்சுதான் பேசியிருந்தீங்க, ஏன் திடீர்னு சோகம் ஆயிட்டேன்னு கேட்கும்போது அல்லாஹ் சலாசம் அப்ப சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பதான் என்கிட்ட வந்தாங்க, உங்களோட 2 பேர பிள்ளையில ஹசன் விஷம் வச்சு கொல்லப்படுவாரு, ஹுசைன் கர்பலா என்ற போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுவார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க. நான் எப்படி அழுகாம இருக்க முடியும் என்பதாக சலாசம் கேட்க, நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு தான் விசேஷ துவா கொடுத்திருக்கிறானே, அதை கேட்டு உங்க 2 பேர பிள்ளையை காப்பாத்தலாமே அப்படின்னு ஃபாத்திமா கேட்க, சலாசம் சொல்றாங்க, அந்த விசேஷ துவாவை நான் உம்மத்துக்காக வேண்டி வச்சிருக்கிறேன், மறுமையிலே உம்மத்தை அந்த துவா வச்சு சொர்க்கத்துக்கு கூட்டு போதாக வச்சிருக்கேன் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு பாசம் உம்மத்து மீது சலாசம் வச்சிருந்தாங்க, அளவு கடந்த பாசம் சலாசம் வச்சிருந்தாங்க. மேராஜ்ல சலாசலம் அல்லாஹ் சந்திக்கூடிய சமயத்தை அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபி அப்படின்னு சொல்றான். அப்ப சலாசம் சொல்றாங்க, வாலா இபாதில்லாஹி சாலிஹின், யா அல்லாஹ் எம் மீது மட்டும் சலாம் இருந்தா போதாது, இபாதில்லாஹி சாலிஹின் நல்லோர்கள் மீதும் சலாத்தை கூடு என்பதாக அந்த அல்லாஹ்வோட சந்திக்கிற அந்த தருவாயிலும் நம்மள சலாசம் ஞாபகம் வச்சிருந்தாங்க. அவ்வளவு அன்பு நம்ம மேல சலாசம் வச்சிருந்தாங்க. கணவன் மனைவி தனி அறையில இருக்கும்போது எல்லாத்தையுமே மறந்துடுவான். ஆனா அந்த நேரத்துல ஐஷா ரலியல்லாஹு சலாசம் ஒன்னா இருக்கும்போது ஐஷா கேட்கறாங்க, நாயகமே எனக்காக ஏதாவது துவா செய்யலாம் அப்படின்னு ஐஷா கணவன்கிட்ட சலாசம் கேட்கறாங்க. அப்ப சலாசம் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த ஐஷாவோட முன்பின் செஞ்ச பாவங்கள் ரகசியமாக பகிரங்கமா செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடு என்பதாக சலாசம் துவா கேட்க ஐஷா ரொம்ப ஆனந்த சந்தோஷப்படுறாங்களாம். அப்ப கேட்கறேன் சலாசம், ஐஷாவே சந்தோஷப்படுறியாமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஐஷா, ஆமா நாயகமே இப்படி ஒரு துவா நான் கிடைச்ச சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சலாசம் சொல்றாங்க, இந்த துவாவை தான் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் என் உம்மத்துக்கு கேட்கிறேன் என்பதாக சொல்றாங்க. எல்லா தருவாயிலும் எல்லா சூழ்நிலையிலும் சலாசம் உம்மத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்தாங்க. இந்த குணம் ஷஃபாகத்து ரஹமத்து, அன்பும் ரஹமத்தும் அருளும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க மக்கள் பின்பற்றக்கூடிய நிலைமையில் ஆயிடுவீங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ரெண்டு குணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட 2 குணத்தை தேர்ந்தெடுத்துங்க என்பதாக சொல்றாங்க. மொத்த குணமும் சொந்தக்காரங்க அபூபக்கர் சித்திக் அவங்கதான். ஆனா குறிப்பா 2 குணம், ஒன்னு சிதுக்கு, ஒன்னு சதகா. உண்மை பேசும் தன்மையும் சதகா தான தர்மத்துடைய தன்மையும் அபூபக்கர் நீங்க எடுத்துக்கங்க, உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க என்பதாக கௌசுல் ஆலம் சொல்லி காட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் எந்த காலத்தையும் பொய் உரைச்சதே கிடையாதாம். விளையாட்டாகவும் சரி கீழே சரி வாழ்க்கையிலே பொய்யே உரைக்காத நபர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான். ஒரு கடத்துல அபூபக்கர் சித்திக் அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெண்மணி, ஒரு வயதான மூதாட்டி கையில கல்லை வச்சுட்டு கிட்ட வராங்க. அப்ப அபூபக்கருக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு விபரீதம் நடக்கும் போது சலாசம் தாக்க போறாங்கன்னு சொல்லி அபூபக்கர் சலாசம் செய்கை காட்டாங்க, அபூபக்கரை விட்டுருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. கிட்ட வந்த உடனே அந்த பெண்மணி அபூபக்கர்ட்ட கேட்கறாங்களா, உங்க கூட இவ்வளவு நாள் பேசியிருந்தாலே, உங்க கூட இவ்வளவு நாள் பேசின முகமது அவர் எங்க அப்படின்னு கேட்கறாங்க.
சல்லாசம் பக்கத்தா நிக்கிறாங்க, ஆனா அல்லாஹ் கண்ணை மறைச்சிட்டான். அந்த பெண்மணியை கண்ணு சல்லாசம் எல்லாம் மறைச்சிட்டான். அப்ப அபூபக்கர் ஸிதீக் அந்த டைம்ல பொய்யும் பேச முடியாது, உண்மையும் பேச முடியாது. உண்மை பேச சலாசம் தெரிஞ்சு போயிடும், பொய்யும் பேச முடியாது. அப்ப அபூபக்கர் ஸிதீக் சொல்றாங்க, அல்லாஹ் அபூபக்கரை விட அல்லாஹ் தான் மிக அறிஞ்சவன் என்பதாக சொல்றாங்க. ஆக எந்த சமயத்திலும் உயிர் போய தருவாயிலும் அபூபக்கர் பொய்யே உரைச்சது கிடையாது என்பதாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அந்த உண்மை தன்மை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்க சொன்னா நீங்க மக்கள் பின்பற்றக்கூடிய நிலைமைக்கு ஆயிடுவீங்க என்பதாக சொல்லி காட்டாங்க. ரெண்டாவது சதகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய சதகாவை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை, அவ்வளோ சதகா செஞ்சாங்க. தபூக்கு போர்ல எல்லாத்தையுமே வீட்டுல உள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்து நிதி கொடுத்தாங்க. சல்லாசம் முன்னாடி வந்து வச்சாங்க. சல்லாசம் கேட்கற நாயகம் அபூபக்கரே, இப்படி கொண்டு வந்துட்டு பொருள் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் என்ன வச்சுட்டு வந்து கேட்கும் போது அப்போ கைத்த லஹமுல்லாஹ் ரசூலுஹு யா நாஹிமே, நாஹிமே நான் எங்க வீட்டுக்கு அல்லாஹ் ரசூல் வீட்டுல விட்டு வந்துட்டேன், மத்த எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு வந்தேன் என்பதாக சொல்லி காட்டாங்க. அவ்வளவு தான தர்மங்கள் அபூபக்கர் ஸிதீக் தான் இஸ்லாத்துக்காக செஞ்சு காமிச்சாங்க. சலாசம் சொன்ன ஒரு கட்டத்தை சொன்னாங்க இல்லையா, அபூபக்கர், அபூபக்கருடைய சொத்து, அபூபக்கருடைய பொருள், அபூபக்கருடைய பணம் எனக்கு உதவன மாதிரி வேற யாருடைய பொருளும் என் வாழ்க்கைக்கு தீனுக்கு உதவுனது கிடையாது என்பதாக சலாஸ் சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு ரஹமத், அவ்வளவு தான தர்மங்கள், அவ்வளவு சதக்கா செஞ்சாங்க அபூபக்கர் ஸிதீக் ரலியல்லாஹு அன்ஹு. மறுமையில மனிதன் மௌத்தா போகும்போது எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், ஒரே விஷயம் தான் கவலைப்படுவானா. மொத்தம் உயிர் வாங்க சமயத்துல அல்லாட்ட கேட்பானா, எதையுமே சொல்ல ஹஜ்ஜி செய்யறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு மனுஷன் கேட்க மாட்டான். ஒன்னேதான் கேட்பான், யாரெல்லாம் லவ்லா அஹத்தனில அஜலின் கரீம், யாரும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்து சொன்னா சதக்க நான் சதக்கா செஞ்சு வந்துருவேன், கொஞ்சம் அவகாசம் கூட சதக்கா வக்குமின சாலிஹின், நான் சதக்கா செஞ்சு நல்லவர்களுடைய பட்டியல் நான் சேர்ந்துருவேன், எனக்கு அனுமதி கொடு என்பதாக மனுஷன் கை சேதப்படுவானா. ஆனா அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான். அப்படி சதக்கால அவ்வளவு அந்தஸ்து இருக்குது. அதனாலதான் மறுமையில மௌத்தா போற அந்த தருவாயிலும் சில மனுஷன் கேட்பானா, ஏழை எனக்கு சின்ன கொஞ்ச நேரம் அவகாசம், ஒரு செகண்ட் கொடு, நான் போய் சதக்கா ஏதாவது செஞ்சுட்டு வந்தேன்னு கேட்பானா. ஆக சதக்காவோட குணம் அபூபக்கர் ஸிதீக் ரத்தத்துல ஊறி போயிருந்துச்சு. அந்த குணத்தை நீங்க வாழ்க்கையில பின்பற்றுங்க என்பதாக சொல்லி கேட்டாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை எப்படி எடுத்து நடப்பது, அல்லாஹ் விலகினது எப்படி விலகி நடப்பது என்பதை அந்த ரெண்டு விஷயத்தையும் உமர்ட்ட இருந்து கத்துக்குங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கட்டளையை அப்படியே செய்வாங்களாம், கொஞ்சம் கூட மாற்ற மாட்டாங்களாம். உயிர் பசல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்றதுக்கு 2 மாசமா திட்டம் போடுறாங்க. உமரை எப்படியா சாட்சிடலாம், வீழ்த்திடணும் சொல்லி 2 மாசமா திட்டம் போடுறாங்க. காஃபிர்கள் திட்டம், யகூதிகள் திட்டம் போடுறாங்க. என்ன சொன்னா, ஒரு கூர்மையான கத்தி எடுத்துட்டாங்க. அந்த கத்தியில 2 பக்கமும் ஷார்ப்பா, ஒரு பக்கம் குத்தனா தப்பிச்சா சொல்லி 2 பக்கமும் கூர்மையா இருக்க மாதிரி கத்தி, அந்த 2 பக்கம் அந்த கத்தியும் இந்த விஷத்துல ஊற வைக்கிறாங்க. விஷத்துல 2 மாசம் ஊற வைக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை கத்தி கூத்துன்னு உமர் தப்பிச்சாலும் விஷம் உள்ள இறங்கி அவர் உடனே ஸ்பாட்ல மௌத்தா போயிடும். ஏன்னா ஒரு அட்டம் தான், உமர் மேல கை வச்சு திரும்ப வர முடியாது இல்லையா. ஒரே அட்டம் அவளை சாச்சிடன்னு சொல்லி விஷத்துல ஊற வச்சு ஒரு கத்தி எடுத்துட்டு வராங்க. அபு லூலு அப்படின்ற ஒருத்தன் ஃபஜ்ர் தொழுதுட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு வந்து 3 இடத்துல குத்துறான். விலா எலும்புல 1, நெஞ்சுக்கு கீழே 1, தொப்புளுக்கு கீழே 1, 3 இடத்துல உமர் குத்தி சாச்சிட்டான். உமர் விழுந்துட்டாங்க. மௌத்தாத்தாம உமரில் விழுந்துட்டாங்க. விழுந்து ரத்தம்லாம் வலியுது. அப்போ அந்த மயக்கத்தை போயிடறாங்க, ரத்தம் வெளியே வந்து மயக்கத்தை போயிடறாங்க. எந்திரிச்ச உடனே கேட்ட முதல் கேள்வி, சல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்கறாங்க. என்ன கேட்கறேன், யாரு கொண்டாங்கன்னு தான் கேட்கலாம். ஆனா அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரத்தம் போற அந்த சமயத்திலும் தன் உயிர் போதுன்னு நினைச்சு உமரின் பின்னாடி வந்து முன்னாடி இருந்த அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலி அவங்கள இமாமத்துக்கு நிக்க வச்சுட்டு சரிஞ்சுட்டாங்க. அப்போ உமரில் எந்திரிச்சவனை முதல் கேட்டு மக்கள் தொழுதுட்டாங்கன்னு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையில ரொம்ப ஊறி போயிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழக்கு ஒண்ணு வருது, ஒருத்தன் திருடிட்டான். அவனை கூப்பிட்டு உமர் தீர்ப்பு கொள்றாங்க. இவனுக்கு தீர்ப்பு கலந்து சொன்ன உடனே உமர் ஆட்சி காலத்துல உமர் கேட்கறானா, ஏன்பா திருடன், என்ன விஷயம் கேட்கும் போது, நான் என்ன பண்றது, அல்லாஹ் என் தக்தியில என் விதியில நான் திருடன் எழுதி வச்சிருக்கேன், நான் திருடிட்டேன்னு சொல்றாரு. அல்லாஹ் நான் திருடன் எழுதி வச்சு நான் திருடிட்டேன், இதுக்கு என் மேல தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ உமர் என்ன சொல்றாங்க, இவனுக்கு 30 கசையடி கொடுத்துட்டு கையை விட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த திருடன் சொல்றாங்கன்னா, நீங்க அநியாயம் செஞ்சுட்டீங்க, நான் திருடனுக்கு என்ன தண்டனை அதை மட்டும் தானே கொடுக்கலாம், எனக்கு 2 தண்டனை கசையடி கொடுக்குறீங்க, கையும் வெட்டுறீங்கன்னு கேட்கும் போது உமர் என்ன சொல்றாங்க, நீ திருடனுக்காக வேண்டிய ஒரு தண்டனை, அல்லாஹ் மீது பொய் பிடிச்ச பாத்தியா, எனக்கு அல்லாஹ் இப்படிதான் விதிச்சிருக்கிறான், நான் அதை தான் செய்வேன்னு சொன்ன பாத்தியா, அதனால உனக்கு 2 தண்டனை என்பதாக உமர் சொல்லி காட்டுறாங்க. உனக்கு அல்லாஹ் தஆலா மதி அறிவு கொடுத்திருக்கான், இந்த விதியை வச்சு மதியை வெல்லக்கூடிய திறமை உனக்கு இல்லை என்பதாக சொல்லி அவனுக்கு அந்த டைம்ல 2 தண்டனை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையிலும் அல்லாஹ்வை தடுத்ததையும் அவ்வளோ தீர்க்கமா இருந்தாங்க. அந்த 2ஐயும் நீங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்க சொன்னா நீங்க வாழ்க்கையில உயர்ந்த அந்தஸ்தை எந்த அளவுக்கு சொன்னா மக்கள் உங்கள் பின்பற்றக்கூடிய நிலைமைக்கு நீங்க போயிடுவீங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இந்த 2 உண்மையும் இந்த 2 தன்மையும் நீங்க உமர்ட்ட இருந்து பாடம் படிச்சீங்க என்பதாக கௌசுல் ஆலம் சொல்லி காட்டாங்க. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து
இத்துஆமுத்தாம், மக்களுக்கு எப்படி உணவு அளிக்குது அதை கத்துக்குங்க. இன்னொன்னு சல்லு பின்னாஸ் வன்னாசு லியாமன், சல்லு பில்லை வன்னாசு பின் நியாமன், இரவுல மக்கள் தூங்கும் போது எப்படி தொழுகணும் அப்படின்ற குணத்தை நீங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கத்துக்குங்க என்பதாக சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு இரவுல அப்படி அவ்வளவு அதிகமா வணக்கம் செய்வாங்க. அதே மாதிரி மக்களுக்கு அதிகமான ஹிதுமத் தாம் அதிகமா தான தர்மங்கள் செய்வாங்க, உணவு அளிப்பாங்களாம். என்ன சொன்னா மதீனாவுல ஒரு பஞ்சம் வந்துருச்சு, கடுமையான பஞ்சம், எங்கேயுமே தண்ணி கிடையாது. பிளேரு ரூமா அப்படின்ற கிணத்துல மட்டும்தான் தண்ணி இருக்குதான். அந்த தண்ணி யஹூதி கிட்ட இருக்குது. அவன் மக்கள்கிட்ட விலைக்கு கேட்டா விலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப ஸல்லல்லாஹு ஒரு அறிவிப்பு செய்றாங்க, இந்த பேரு ரூமாவை யாராவது கிணத்தை நீங்க மக்களுக்கு வாழ்ந்துட்டாங்கன்னு சொன்னா சொர்க்கத்தை உங்களுக்கு மாளிகையை நான் எடுப்ப நான் தயார் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு நாஹிமி நான் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பேருமா அந்த யஹூதி கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த கிணறு கொடுங்கன்னு கேட்கும்போது யஹூதி தர மாதிரி இல்ல, நான் தரமாட்டேன். இது ஒரு அந்த பஞ்சத்தை அவன் ஒரு முதலீடா ஆக்கிட்டான். அதை வச்சு எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், அந்த முதலீடா அந்த கிணத்தை வச்சு சம்பாதிக்கலாம்னு சொல்லி அவன் தரல. அப்போ உஸ்மான் அலி மிகப்பெரிய வியாபாரி இல்லையா, வியாபார நுணுக்கத்துல கேட்கறாங்க, பாதி மட்டும் எனக்கு கொடுத்துட்டு பாதி நீ வச்சுக்க அப்படின்னு. சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அந்த விலைக்கு தகுதி அந்த கிணத்துக்குடைய அதிகமான தொகையை கொடுத்து உஸ்மான் அலியும் வாங்குறாங்க. வாங்கி மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்யறாங்க, ஒரு நாள் என்னுடைய டைம், இந்த பேருமா கிணறு நான் பாதி வாங்கிட்டேன், ஒரு நாள் என்னுடைய டைம், முஸ்லீமாக நீங்க எப்போ நாள் ஃப்ரீயா தண்ணி பிடிச்சிங்க, இன்னொரு நாள் யஹூதியோட டைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு உஸ்மான் அந்த டைம்ல மட்டும் எல்லாரும் தண்ணி ஃப்ரீயா பிடிச்சி போயிட்டாங்க. யஹூதி டைம்ல யாருமே வரல, யஹூதி நேரத்தை யாருமே வரல. யஹூதி பாக்குறான் இப்படி நம்ம வியாபாரம் ரொம்ப நட்டமா போயிடுச்சுன்னு சொல்லி அந்த மீதி கிணறு உஸ்மான்ட்டே கொடுத்துலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இன்னமும் அதிக தொகை கொடுத்து முழு கிணறையும் வாங்கி அல்லாஹ் மதீனாவோட மக்களுக்கு அன்பளிப்பை செஞ்சுட்டாங்க. பேரு ரூமா இன்னமும் அந்த கிணறு இருக்குது. மதீனா செழிப்புக்கு அதுவும் ஒரு காரணம் என்பதாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அந்த அளவுக்கு சதகா உஸ்மான் செஞ்சு காமிச்சாங்க. அதே மாதிரி வணக்கம் சல்லு பில்லை, இரவுல அவ்வளவு அதிகமா வணக்கம் செய்வாங்க. ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு சொன்னா முன்னறிப்பை செஞ்சு போயிட்டாங்க, உஸ்மான் நீங்க பிற்காலத்துல அபூபக்கர் என்ன ஆட்சிக்கு என மறைவுக்கு பிறகு நீங்க ஷஹீதாக்கப்படுவீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இபாதத் செஞ்சாலாம். எப்படி ஷஹீதாக்கப்படுவீங்க, நீங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஆயத் அப்படின்ற ஆயத்தை ஓதும் போது உங்களை எதிரி உங்களை வீழ்த்துவான், அந்த உங்களோட ரத்தம் அந்த அந்த ஆயத்தை உங்க ரத்தம் சொட்டு உழுகும் என்பதாக சொல்லிட்டு ஸல்லல்லாஹு போனாங்க. 1ஆம் ஜுஸ்ல கடைசி பக்கத்துக்குள்ள இந்த ஆயத்துல நீங்க ஓதிட்டே இருக்கும்போது உங்க எதிரி உங்க கழுத்தை வெட்டுவான், அந்த ரத்தம் அந்த ஆயத்தை மேல உழுகு என்பதாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு இபாதத் செஞ்சனால ஸல்லல்லாஹு முன்னறிப்பே செஞ்சுட்டாங்க. இன்னும் அது ரஷ்யால மியூசியத்துல உஸ்மான் ரத்தம் பட்ட அந்த குர்ஆன் இன்னும் பாதுகாக்கப்படுது. அந்த அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவ்வளவு வணக்கம் செய்வாங்க, அவ்வளவு ஏழைகளுக்கு உணவு அளிப்பாங்க என்பதாக சொல்றாங்க. இந்த 2 குணத்தையும் உஸ்மான் இருந்து நீங்க பாடம் பற்பீங்க என்பதாக கௌஸ் ஆலம் சொல்லி காட்டுறாங்க. கடைசியா அலி ரலியல்லாஹு 10 குணத்தை சொல்லிட்டேன், கடைசியா 2 குணம் அலி ரலியல்லாஹு. அலிட்ட இருந்து நீங்க ஞானம் ஹிக்மத்தை எடுத்துங்க. அலிரன தீர்ப்பு பாருங்க, அலிரன அறிவை பாருங்க, அந்த அறிவை நீங்க எடுத்துங்க. அவர்கிட்ட இருந்து வீரம், அந்த வீரத்தை 2த்தையும் நீங்க கையில எடுத்துங்கன்னு சொன்னா நீங்க மக்கள் பின்பற்ற நிலைமைக்கு ஆயிடுவீங்க என்பதாக சொல்லி காட்டாங்க. அலியின் ஞானத்தை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அலியின் பாபு வான மத்தியத்திலும் அலியின் பாபா, நான் அறிவுடைய பெட்டகம், நான் என்னுடைய தலைவாசல் அலி என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. அலியின் ஞானத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போலாம். அவ்வளவு ஞானம். யஹூதி ஒரு தடவை வரான், வந்து கேட்கறான், அலியே எல்லாமே குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றீங்களே, எனக்கு மட்டும் தாடி கொஞ்சம் விரல விட்டு எல்லாமே 4-5 தாடி தான் ஒட்டி இருக்குது, உங்களுக்கு அடர்த்தியா தாடி இருக்குது, என்ன காரணம்? குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லி குர்ஆன்ல இருந்து ஏதாவது ஆதாரம் கொடுங்க என்பதாக அந்த யஹூதி கேட்கறான். அப்ப அலிர் என்ன சொல்றாங்க, குர்ஆன் இருக்குது அப்படின்னு. என்ன கேட்கும் போது அந்த யஹூதிக்கு அலிர் என்ன சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறான், நல்ல விளைச்சல் உள்ள நல்ல தன்மை உள்ள நிலம் நல்ல விளைச்சலை தரும், கெட்ட தன்மையில் மோசமான தன்மையுள்ள நிலம் கெட்ட விளைச்ச தரும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். எனக்கு நல்ல தன்மை உள்ள நிலம், அதனால நீ தாடி அடர்த்தியா வந்திருக்குது, உனக்கு கெட்ட மோசமான குணமுள்ள நிலம், அதனால உனக்கு தாடி கம்மியா வந்திருக்குது என்பதாக அலின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்படி அலி நிறைய விஷயத்த திருப்பி அசால்ட்டா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை தொழுகை ஸல்லல்லாஹு அலிரனை வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்போ யஹூதி மறைச்சி இவங்க தொழுகின்ற எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறான். அலியை நான் கேள்வி கேட்கறேன் சொல்லு. சரிப்பா கேளு அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு தொழுகு டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல கேளு அப்படின்னு சொல்றாங்க அலிரன். அப்போ கேட்கறாராம், உலகத்துல யஹூதி கேட்கறான், உலகத்துல நிறைய பிராணி இருக்குது, அல்லாஹ் படைச்ச புழு பூண்டு நரி நண்டு தவக்கல சிங்கம் புலி எல்லாம் இருக்குது, இப்படி எவ்வளவு விலங்குகள் இருக்குது, அந்த எந்த விலங்குகள் குட்டி போட்டு பால் கொடுக்கும், எந்த விலங்குகள் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த யஹூதி கேட்கறான், எவ்வளவு பெரிய கேள்வி, எவ்வளவு விலங்கு இருக்குது, அதுல எதெல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும், எதெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும் என்பதாக அந்த யஹூதி கேட்கறான். அதில் சொல்றாங்க, எந்த உயிரினங்களுக்கெல்லாம் காது வெளியில தெரியுதோ, காது எதுக்கெல்லாம் வெளியில தெரியுதோ அதெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும், எந்த உயிரினக்கெல்லாம் காது வெளியில தெரியலையோ அது முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் என்பதாக சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க.
பாம்பு எடுத்துங்க, பாம்புக்கு காது வெளியில் இல்லை, அது முட்டை போட்டு தான் குஞ்சு பொரிக்கும். கோழி, புறா அதெல்லாம் எடுத்துன்னு சொன்னா காது வெளியில தெரியாது, அதெல்லாம் முட்டை போட்டு தான் குஞ்சு பொரிக்கும். எதெல்லாம் காது வெளியே தெரியுதோ, ஆடு மாடு சிங்கம் புலி மனிதர் உட்பட எதெல்லாம் காது வெளியில தெரியுதோ அது குட்டி போட்டு தான் பால் கொடுக்கும் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பெரிய கேள்விக்கு ஈஸியா பதில் சொல்லிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு மதிநுட்பமான அந்த அறிவை நீங்க அலிட்டு இருந்து பாடம் கற்பித்தீங்க என்பதாக கௌசுல் ஆலம் சொல்லி காட்டுறாங்க. அலியோட வீரம் அது சொல்லவே தேவையில்ல. ஹைபர் போர்ல அலியுடைய கேடயம் கீழே விழுந்துச்சு, கோவத்துல அந்த ஹைபர் கோட்டையோட கதவை எடுத்து அப்படியே போர் செய்யறாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கதவை தூக்கி போட்டு போறாங்க. பின்னாடி சஹாபாக்கள் அந்த கதவை ஓரமாக 8 பேர் சேர்ந்த குழு தூக்குறாங்க. அந்த கதவை அந்த கேட்டை அசைக்க கூட முடியலையா, அந்த கேட்டை அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கையில தூக்கி போர் செஞ்சாங்க என்பதாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க. இப்படி இந்த 8 குணத்தையும் 6 நபர், இந்த 12 குணத்தையும் 6 நபர்கிட்ட இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை மனிதர்களில் புனிதராக மாற்றி விடுவான் என்பதாக கௌசுல் ஆலம் சொல்லி காட்டாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து கஃபார் சத்தார், மறைக்கக்கூடியதையும் பாவங்களை மறைக்கும் மன்னிக்கும் தன்மை, இந்த 2 எடுத்துங்க. ஸல்லல்லாஹு அவங்க இருந்து ஸஃபகத் ரஹமத், கருணையும் அன்பும் எடுத்துங்க. அபூபக்கர் சித்திக் அவங்கள்ட்ட இருந்து சிதுக்கும் சதகா, உண்மை பேச தன்மையும் சதகா செய்ய தன்மையும் எடுத்துக்கங்க. உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி எடுத்து நடப்பது, எடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளையே அல்லாஹ் சொன்ன எப்படி தடுத்து வாழ்வது அதை எடுத்துக்கங்க. அலி ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்து நீங்க தான தர்மத்தையும் இன்னும் இரவல் எப்படி வணங்குது அதை எடுத்து கத்துங்க. அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்து வீரத்தையும் ஞானத்தையும் எடுத்துங்க என்பதாக இமாம் கௌசுல் ஆலம் கதஸா சொல்லி காட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்ந்த பண்புகளை வாழ்க்கை எடுத்து நடத்தக்கூடிய தௌஃபீக் எல்லாம் தந்தால் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.